இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையுடன் நேருக்கு நேர் மோதிய ஹமாஸ். 3 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் குத்திக் கொலை. வடக்கு காசா பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் காவலில் இருந்த 3 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினரை ஹமாஸ் போராட்டக் குழுவினர் குத்திக் கொன்றனர். வீட்டிற்குள் இருந்த சில வீரர்களை வெளியேற்றிய ஹமாஸ் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளது. அங்கிருந்த மக்களையும் போராளிகள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர். நீதிமன்றத்தில் நெதன்யாகு குற்றவியல் வழக்கில் நேரில் ஆஜராகி சாட்சியம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் ஊழல் வழக்கில் சிக்கி அல்லோலப்பட்டு வருகிறார். கோடீஸ்வர நண்பர்களிடமிருந்து விலையுயர்ந்த பரிசுகளை பெற்றது, மோசடி, அவரை பற்றிய சாதகமான நியூஸ் கவரேஜுக்காக அழுத்தம் கொடுத்தது உள்ளிட்ட குற்ற வழக்கில் சிக்கிய இஸ்ரேலின் முதல் பதவியில் இருக்கும் பிரதமர் என்ற பெருமையும் இவரையே சாரும். இந்நிலையில் தனது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்காக நெதன்யாகு இன்று டெல் அவிவில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஹமாஸிடம் சரணடையக்கூடாது, இஸ்ரேல் அரசுக்கு நிதியமைச்சர் வலியுறுத்தல். ஹமாஸிடம் சரணடைவதை உள்ளடக்கிய ஒப்பந்தம் நாட்டுக்கு தேவையில்லை என இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வானொலியில் காசா போர் பற்றி உரையாற்றிய அவர், சரணடைதல் ஒப்பந்தம் இஸ்ரேலின் போர் சாதனைகளுக்கு தீங்கிழைக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர் தாக்குதல். ஒரே நாளில் டஜன் கணக்கானோர் பலி. காசாவின் தெற்கில் பாலஸ்தீன அகதிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதி என அழைக்கப்படும் அல் மவாசியின் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஐநா கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. பள்ளிகள், மருத்துவமனைகள் இதன் மீது தாக்குதல் நடத்தி வருவதையும் ஐநா கண்டித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் இந்த தாக்குதல்களில் சிக்கி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல். காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு. வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையை அனைத்து திசைகளிலுமிருந்து குண்டு வீசி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தி வருவதாக மருத்துவமனையின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலை மனித குலத்திற்கு எதிரான வரலாறு காணாத குற்றம் என ஹமாஸ் சாடியுள்ளது. ஏமன் சாதாரண எதிரி அல்ல, உச்சகட்ட அச்சத்தில் இஸ்ரேல். சனிக்கிழமை இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவை தாக்கிய ஏமன் ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் மீது துடைக்க முடியாத கரையை ஏற்படுத்திவிட்டதாக இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் ஏமனின் தாக்குதல்கள் புதிராகவும் சிக்கலாகவும் இருப்பதாகவும் ஏமன் ஒரு சாதாரண எதிரி கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏமன் ஆயுதப்படையை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்லாயிரக்கணக்கான தூரம் பெரும் பின்னடைவாக இருப்பதாகவும், ஏமனின் ஆயுதப்படைகள் வரைபடத்தில் வரையறுக்கப்படாத பகுதிகள் முதற்கொண்டு நாடு முழுவதும் பரவி இருப்பதாகவும் கூறியுள்ளது. இதற்கு முன்னதாக ஏமன் உடனான போரில் இருந்து சவுதி அரேபியா வெளியேறியதை சுட்டிக்காட்டியுள்ள செய்தி நிறுவனம், ஏமனை தோற்கடிப்பது சவாலானது என்றும் அதன் நோக்கத்தை எளிதில் உடைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏமன் போன்ற எதிரியை இஸ்ரேல் இதுவரை சந்தித்ததே கிடையாது என்பதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளர்ந்து வரும் ஏமன் அச்சுறுத்தல்கள் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் மற்றும் அடுத்தடுத்த கள தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் அரசு டெல் அவிவில் குடிமக்களுக்கான பாம் ஷெல்டர்களை மீண்டும் திறக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஏமனை எதிர்கொள்வதில் உள்ள சிரமங்களை முழுமையாக ஆய்வு செய்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக ஏமனின் இராணுவ திறன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்ததில் இருந்து ஏமன் தாக்குதல்களை கண்டு நெதன்யாகு அரசு அஞ்சுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த 2 முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து CBS செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. இந்த சம்பவங்களில் 32 பேர் உயிரிழந்தனர், ஏறத்தாழ 3000 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை ஆரம்பத்தில் இஸ்ரேல் மறுத்து வந்த நிலையில் பேஜர் தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடந்த மாதம் ஒப்புக்கொண்டார்.
தற்போது இந்த சதி செயலுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்ட இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டைச் சேர்ந்த 2 முன்னாள் ஏஜென்ட்டுகள் பேஜர் தாக்குதலை திட்டமிட்டது குறித்து CBS செய்திகளுக்கு அளித்துள்ள பேட்டி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. அந்த நேர்காணலில் ஏஜென்ட்டுகள் இருவரும் முகமூடி அணிந்து உடைந்த ஆங்கிலத்தில் குரலை மாற்றி பேசியுள்ளனர். அதில் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத வெளிநாட்டு நிறுவனங்களை எங்களால் உருவாக்க முடியும் என்றும் எங்களால் ஒரு உலகத்தையே போலியாக கட்டமைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஒரு உலகளாவிய தயாரிப்பு நிறுவனம். நாங்கள் திரைக்கதை எழுதி அதை நாங்களே இயக்கி நாங்களே தயாரித்து உலகம் எனும் நாடக மேடையில் திரையிடுவோம் என்று கூறியுள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மொசாட் தனது போலி நிறுவனம் மூலமாக பேஜர்களை உருவாக்கியதும் அதனை வேண்டுமென்றே ஹெஸ்புல்லாவின் கண்களில் படும்படியாக விளம்பரப்படுத்தியதாகவும் முன்னாள் ஏஜென்ட் தெரிவித்துள்ளார். அதை வாங்கும்போது ஹெஸ்புல்லாவிற்கு துளி கூட சந்தேகம் ஏற்படாத அளவிற்கு தொழிலதிபர்கள், மார்க்கெட்டிங், பொறியாளர்கள், ஷோரூம் என 100% அனைத்தையும் தயாராக வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். ஹவுதிகளை பழிவாங்க புதிய ஆயுதம். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் முக்கிய முடிவு. 2021ஆம் ஆண்டு ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்கப்பட்டதை கடந்த ஆண்டு ஜோ பைடன் அரசு திரும்ப பெற்றது. தற்போது இந்த முடிவை ரத்து செய்யப்பட்டு ஹவுதிகளை மீண்டும் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்படும் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏமனில் உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு இது தடையாக அமையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஹவுதிகள் மீதான பயங்கரவாத முத்திரையை ஜோ பைடன் அரசு அகற்றியதால் தான் அவர்களால் மீண்டும் ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என அறிவிக்க முடியாமல் போனது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் பின்வாங்கும் இஸ்ரேல். உளவுத்துறையால் பெரும் சிக்கலில் நெதன்யாகு. ஈரானுடன் போர் புரியும் சக்தி இஸ்ரேலுக்கு உள்ளதா என இஸ்ரேல் செய்தித்தாளான மார்வி கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள கட்டுரையில் ஈரான் ஒரு பெரிய சக்தியாக உள்ளது. 100,000கணக்கான ஏவுகணைகள், இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிய கனிமங்கள், இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்கள் பறந்து விரிந்து கிடப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய உளவு நடவடிக்கை இஸ்ரேலை உலுக்கி அதன் உளவுத்துறை வலையமைப்பில் உள்ள பாதிப்புகளை அம்பலப்படுத்தியுள்ளது. உளவு பார்த்தல், கிரிப்டோ பணம் செலுத்துதல் மற்றும் அதிர்ச்சியூட்டும் சதி போன்ற நடந்திருப்பதை உளவு அமைப்பான மொசாட் சரியாக கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவரான டேவிட் பார்னியா வேண்டுமென்றே ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை பரப்ப தூண்டிவிட்டதாக கசிந்துள்ள குற்றச்சாட்டுகளும் இஸ்ரேல் மக்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறுதியாக எவ்வளவு முயன்றாலும் இஸ்ரேல் ஈரான் உடனான போரில் இருந்து பின்வாங்கவே அதிக வாய்ப்புள்ளதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.